ஹாய். இப்போ வந்து ஒரு லைட் ட்ரேட். அத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஜிபிபி, யுஎஸ்டி. ஜிபிபி, யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து கிளியரா நமக்கு ஒரு ஹையர் ஹை அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு. இது திரும்ப மார்க்கெட்டில் வந்து இந்த ஹை லிக்விடிட்டி இந்த டிஒயில் வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் அடிஷ்னலாக நோட் பண்ண வேண்டியது மார்க்கெட் இப்போ கரண்ட் ஆகிருக்கிறது ஒரு எஃப்இஜி 1 ஹவரோட எஃப்இஜியில் வந்து நம்மளுக்கு ட்ரேட் அப்படின்றது ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட 5 மினிட்ஸ் அப்படின்றது மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. கன்சால்டேஷன் நடந்து அதோட ட்ரெண்ட் அப்படின்றதுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி இப்போ திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக்கர் பிளாக் அப்படின்றதுல என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக்கர் பிளாக் ப்ளஸ் கம்பைன்டு எஃப்இஜி. ஸோ பிரேக்கர் பிளாக் வித் எஃப்இஜி இருக்குது. இது ஒரு நல்ல செட்டப்பு. ஸோ இந்த இடத்துல என்னோட என்ட்ரி அப்படின்றத நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நான். இடத்துல இதோட ட்ரேட் அப்படின்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து இந்த ஹையில் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவில் இந்த எஃப்இஜியோட லோவில் வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். டார்கெட் வந்து 1:2.5 அப்படின்றத டார்கெட்டாக வச்சுருக்கேன். எனக்கு இந்த ட்ரேட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னா 9/5 அப்படின்றது. ஸோ 9/5 அப்படின்றது கீழ் ஜோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இது கீழ் ஜோன் தான். இந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், இதோட ஓவர்வியூ என்ன அப்படின்றது நம்ம மென்டார்ஷிப்லேயே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் அப்படின்றது பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இது ஃப்ரீ மென்டார்ஷிப் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ட்ரேட் வந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்த்தலாம். ஹாய். கிளியராக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு 1:2.27 அப்படின்ற டார்கெட்டை வந்து நம்மளுக்கு அச்சீவ் பண்ணிடுச்சு. பட் நான் வந்து 1:2 ரேஷியோ வந்தோடனே நான் வந்து மேனுவலாக வந்து இந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ரேஞ்ச் வந்து 1:2 அப்படின்ற வந்தோடனே நான் அந்த ட்ரேடை மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எஃப்இஜி 1 ஹவர் எஃப்இஜி. ஸோ 1 ஹவர் எஃப்இஜி அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த 1 ஹவர் எஃப்இஜி அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 மினிட்ஸில் எனக்குள்ளே வந்து ஒரு மார்க்கெட் வந்து எஸ்எஸ்எல் அப்படின்றத கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியராக வந்து இங்கே எஸ்எஸ்எல் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ணிடுச்சு. கலெக்ட் பண்ணி கிளியராக ஒரு புல்லிஷ் மூவ். தென் நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் லெவலில் தான் வந்திருக்கு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா 0.5 அப்படின்ற லெவலுக்கு கீழே உள்ள ஏரியா எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தான். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டில் தான் வந்திருக்கு. அந்த டிஸ்கவுண்ட்டில் நம்ம வந்து பிரேக்கர் பிளாக் ப்ளஸ் எஃப்இஜி இந்த ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனில் நாம் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்இஜியோட லோ அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம். டார்கெட் வந்து 1:2 ரேஷியோ. எடுத்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக கில் ஜோனில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தர் டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.